ஓட ஓட ரன்னிங்லேயே வெடிச்சிருச்சு. இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம கிட்ட 4 டயரே 12,000 தான் ஏன் ப்ரோ ஒரு டயர் 12,000 கொடுத்து வாங்கினதுக்கு இந்த நிலமைன்னா நீங்கள் 4 டயர் யூஸ் வாங்கினீங்கனாலும் சரி புதுசு வாங்கினீங்கனாலும் சரி வெடிக்கணுன்றதா டயரோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுனா டயரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாலும் வெடிக்கணுன்றதா வெடிச்சு தான் ப்ரோவும். அதெல்லாம் விடுங்க, கதைக்கு வரும். 12,000 மார்க்கெட்டில் புது ரேட் வருது ப்ரோ. 215 5570. நீங்கள் ஐக்ராஸ் வச்சிருந்தாலும் சரி, செல்டோஸ் வச்சிருந்தாலும் சரி, சூப்பர் பசாட்டுன்னு எல்லா வண்டிக்குமே சூட் ஆகக்கூடிய 215 5570 நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் வருது. அதோட 30% ரேட்டு கொடுத்தலாம். பட்டன் கண்டிஷன் 90% இருக்குது. அதனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஜப்பான் டயர் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் யூஸ் யூரோப்பியன் யூஸ் பண்ணுறதில்ல. 215 6017 இது உங்களுக்கு செல்டோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரால இருந்து நிறைய வண்டிக்கு வந்து சூட் ஆகக்கூடிய டைஸ் இது நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது 4 பீஸ் வந்து உங்களுக்கு 90% பட்டனில் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட 15 இன்ச்ல இருந்து அப் டு 18 இன்ச் வரையும் நம்ம கிட்ட டயர்ஸ் வந்து யூஸ்டு டயர் ஜப்பான் டயர் வந்து அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் ரேட்ல இருந்து 30 to 40% ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க. கால் பண்ணி எடுக்கலாடி தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. கடைக்கு வரவங்களுக்கு ஃபிட்டிங் ஆல்சோ பண்ணிக்கலாம். நம்ம ஷாப் கோயம்புத்தூர் கரும்பு கடையில் லொக்கேட் ஆயிருக்கு. தேங்க்யூ.